கும்பம் ராசி ஜூலை மந்த் 2024. ஊரெல்லாம் உன் பேச்சு. கும்பராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் 11/7/2024 வரை 3ஆம் இடத்தில், பின்பு 4ஆம் இடத்தில். தைரியம் துணிச்சல் வலுக்கும், எதையும் துணிந்து செயல்படும் நிலை உண்டாகும். கேந்திரத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை. குருமங்கள யோகம். அற்புதம் அற்புதம். செவ்வாய் குரு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு. ராகு 2ஆம் இடம் இருப்பதால் மறைமுக தனவரவு. குருவுக்கு 11இல் ராகு இருப்பதால் பணம் 4 விதத்திலும் வரும். பணம் சேமிக்கும் நிலை உருவாகும். யோக தசா நடப்பவர்களுக்கு புதிய வீடு, புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலர் சிறிய வீட்டை விற்று பெரிய வீட்டை வாங்கும் நிலை உண்டாகும். நண்பர்களால் சிறு சிறு செலவு வரலாம். 9ஆம் இடத்திற்கு உரிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பது 9க்கு 9ஆம் இடம் மிகவும் உயர்ந்த நிலை. மனம் போல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். 2ஆம் இடம் ராகு, 8இல் கேது. கணவன் மனைவி ஏதோ ஒரு சுப காரியத்திற்காக பெரிதல் உண்டாகும். வெளி ஊரில் வேலை, வெளி மாநிலத்தில் வேலை, வெளிநாட்டில் வேலைக்காக இருக்கலாம். 7க்குடைய சூரியன் 17/7/2024 வரை 5ஆம் இடத்தில் இருந்தும் சுக்கிரனுடன் சேர்ந்து பார்ப்பதால் மனைவியால் அரசாங்கத்தால் உதவிகளும் காரியங்களும் நடக்கும். சொத்துகள் மனைவியால் கிடைக்கும். பின் 6ஆம் இடம் சூரியன் செல்லும் நன்மையே தரும். 7ஆம் இடத்திற்கு உரிய சூரியன் தன் வீட்டிற்கு 12இல் மறைவு, ராசிக்கு 6இல் மறைவு. 17/7/2024 அதற்குள் திருமணம் செய்யலாம். இல்லையேல் 17/7/2024 to 16/8/2024 வரை திருமணத்தை தள்ளி போடுவது மிகவும் நலம். முற்பிறப்பில் செய்த புண்ணியம், குலதெய்வ அருள் கிடைத்த வண்ணம் இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் மேலும் மேலும் முன்னேற்றம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டும் மதிப்பும் கிட்டும். காலபுருஷ தத்துவப்படி தனுசு 11ஆம் இடம் ஆகி அந்த இடத்தை சுக்கிரன் சூரியன் பார்ப்பதால் திடீர் என்று பணம் புதையல் போல் கிடைக்கும். யோக தசா புத்திகள் நடப்பவர்க்கு ஆனந்தம் பொங்குதே, மனதிலே அமைதி நிலவுதே, ஆனந்தம் தவழுதே என்ற நிலைதான். 17/7/2024 மேல் யோக தசா புத்தி நடப்பவர்களுக்கு 17/7/2024 மேல் யோக தசா புக்தி நடக்காதவர்க்கு வந்த பணம் கரைவதோ சிக்கலில் மாட்டிக்கொள்வதோ உண்டாகும். அரசாங்கத்தால் செலவுகள் வரும். பெண்களால் பிரச்சனை வரும். சிலர் புரளி பேசும் நிலை உண்டாகும். உங்களிடம் பணம் இருக்கும் போதும் இல்லாத போதும் ஒரே மாதிரியாக இருந்து விடுங்கள். இல்லத்திலும் வெளியிலும் இயல்பாக இருங்கள். 6ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு. காதலரிடையில் கருத்து வேறுபாடு தோன்றி பின் சமாதானம் ஆகும். 6ஆம் இடம் வலுப்பதால் சிலருக்கு
மருத்துவ செலவு வரலாம். ராகு கேது தொல்லையில் இருந்து விடுபட ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ நந்த பிரசோதயாத் இந்த மந்திரத்தை 33 தடவை சொல்லி வரவும். தினமும் ஓம் நரசிம்மாய வித்மகே வஜ்ரநகாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினம் 108 முறை சொல்லி ஜெபம் செய்யவும். அருகில் உள்ள சிவாலயம் சென்று வணங்கி வரவும். எல்லாம் நல்லதாக நடக்கும்.